கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. சிலர் மரித்து விட்டால் அதுக்கு பிறகு நிறைய பேர் அன்றைக்கு அவர்களை குறித்து பாராட்டி நிறைய வார்த்தைகளை பேசுவாங்க. அதுவும் கிறிஸ்தவர்களாக இருந்தால் அன்னாரை பற்றி நிறைய பேசுவாங்க. பேசுகிற வேளையில் பார்த்திங்கன்னா, உண்மையிலேயே செத்து போனவர் உயிரோடு இருந்து கேட்குற மாதிரி அவருக்கு ஐடியா இருந்தால் அவருக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஓஹோ, நம்மளை பற்றி இவ்வளோ விஷயம் இவங்க வச்சுருந்தாங்களா, என்ன பிரமாதமாக நம்மளை பற்றி சொல்கிறாங்க, அட பாவிகளா, நான் இருக்கிற வேளை இந்த மாதிரி 2 வார்த்தை சொல்லியிருந்தேன் இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்துருப்பேனே. நீங்கள் வாயை கூட திறக்கலையே, அவன் அந்த மாதிரி பேசுகிறேன் இந்த மாதிரி பேசுகிறேன் எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு என் வாழ்க்கையை சீக்கிரமாக முடிச்சுட்டேன், முடியும்படியே என் வாழ்க்கை வந்துச்சு. ஆனால் என்னை பற்றி செத்தப்புறம் இவ்வளோ காரியங்களை சொல்லின்னு அவங்க ஆச்சரியப்படுவாங்க. செத்து போகிறவருக்கு மட்டும் இல்லைங்க, இந்த உயிரோடு இருக்கிற உறவினர்கள் நிறைய பேரோடு மரித்து போகிறவங்களோ அவருடைய மனைவியோ பிள்ளைகளோ எல்லாருக்கும் தெரியும். இந்த சிலர் அவரை பற்றி பேசுவாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா சிலர் சபையில் இருந்துலாம் பேசுவாங்க. அன்னார் சபைக்கு ஆற்றின பணிகளை ஒருபோதும் மறக்க முடியாது, அவர் சபையினுடைய ஒரு தூணாக இருந்தார், அவர் சபைக்கு செய்த பணிகளை என்றுமே சபை மறக்காது, அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அவர் உயிரோடு இருந்த காலத்தில் இது ஒரு சபைக்கு ஒரு சரியான வியாதி, உடனிருந்து கொல்லுகிற நோய், இது போகவும் மாட்டேங்குது, இங்கேயே ஒட்டிக்கிட்டு நமக்கு ஓயாத தொல்லையை கொடுக்குன்னு இதை தான் சொல்லியிருப்பாங்க. கோயிலுக்கு எதுக்கு அந்த ஆள் வராரு, ஒரு பதவிக்கு தான் வராரு அப்படிலாம் சொல்லுவாங்க. செத்து போகிற பிறகு அன்னார் ஆற்றின சேவைகளுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும் அப்படி சொல்லுவாங்க. அப்போ உறவினர்களுக்கே தெரியும், அவங்க குடும்பத்திற்கே தெரியும், இந்த ஆள்கள்லாம் வாழ்கிற காலத்தில் ஒரு காலம் ஒருபோதும் மரித்து போன இவரை பாராட்டினதே கிடையாது. ஆனால் ஒன்றை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், செத்து போன பிறகு நாம் எவ்வளவு தான் பாராட்டினாலும் செத்து போனவருடைய காதல் இது விழப்போகிறது கிடையாது. இரண்டாவது, செத்து போகிற பிறகு பாராட்டினா ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதுக்காக பாராட்டக்கூடாது சொல்ல வரல, நம்ம எதுக்கு அதில் சொல்கிறோன்னா வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அது ஒரு பாடமாக இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்கா. ஆனால் வாழுகிற பொழுது ஒரு பாராட்டுக்குரிய விஷயம் இருந்தால், போற்றுதலுக்குரிய விஷயம் இருந்தால், ஒரு நல்ல விஷயம் மேட்டர் இருந்தால் அவர் காது கேட்க அதை கொஞ்சம் பாராட்டினா அவர் இன்னும் கொஞ்சம் நல்லது செஞ்சுருப்பார். ஆனால் நிறைய பேர் என்ன நல்லது செய்தாலும் சரி, எவ்வளோ பாராட்டுக்குரிய காரணம் சரி, வாய் திறக்கவே மாட்டாங்க. ஐயோ, நாம் ஏதாவது பாராட்டிட்டோம்னா அவரை பெருமைப்படுத்துகிற மாதிரி ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி வாய் திறக்கவே மாட்டாங்க. ஆனால் காத்திருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, செத்து போன பிறகு அவரை குறித்து பிரமாதமாக பேசுவாங்க. அதில் ஒரு புண்ணியமும் கிடையாது. நான் எப்போவுமே சொல்லுவேன், செத்து போன பிறகு நம்ம மலர் வளையெல்லாம் வைக்கிறோம், நாங்கள்லாம் கூட போகிற இடத்துல ஏதாவது ஒன்று வைக்கிறோம், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனாலும் ஒன்று சொல்லுவேன், செத்து போன பிறகு 4 பேர் சேர்ந்து ஒரு மலர் வளையத்தை கொண்டு அங்கே வைக்கிறத விட, என்ன வெயிட்டாக இருக்கும் பார்த்தீங்களா, 4 பேர் 5 பேர் சேர்த்து கொண்டு வருவாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய மலர் வளையத்தை கொண்டு வைக்கலாம், அந்த ஆளுக்கு தெரியவே தெரியாது. அவர் போயிட்டார், அவர் நீங்கள் என்ன நடந்ததோ பார்க்கவே முடியாது. நாம் பாட்டு பாடுவோம், ஜெபம் பண்ணுவோம், பாராட்டுவோம், அவர் அப்படி சொன்னார் இப்படி சொன்னார், அப்படி நடந்தார் இப்படி நடந்தார், அவருக்கு ஆண்டவருக்கு இவ்வளோ தொடர்பு இருந்தது எல்லாம் சொல்லுவோம். ஆனால் அப்படி காதில் ஒன்றுமே விடாது. அதனால் செத்து போகிற பிறகு மலர் விளையும் வைக்கிறத விட வாழுகிற காலத்தில் ஒரு மலர் கொத்தை கொடுத்து, எப்பா நீ வாழுகிறது நல்லதுப்பா, நீ வாழ்கிறங்க சந்தோஷப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி செஞ்சால் அது அவருக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும், அது அவருக்கு ரொம்ப புத்துணர்வு கொடுக்கும். ஆனால் நம்ம இப்போ அநேகர் என்ன பண்ணுறோம், வாழ்ந்து முடிக்கிறது வரைக்கும் வாயை மூடி வைத்து விட்டு செத்த பிறகு அன்றைக்கி லைனில் போய் நிற்கிறது, எனக்கும் 2 நிமிஷம் பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கணும், அவரை பற்றி அவருடைய அருமை பெருமைகளை சொல்லணும். என்ன புண்ணியம், அந்த நேரத்தில் எல்லாருமே கேட்குறது மாதிரி கேட்பாங்க, நீங்கள் பேசுகிற மாதிரி பேசுவீங்க, அவ்வளோதான். அதனால் வாழ்கிற காலத்தில் யாருக்கிட்டே நல்லது இருந்தால் அவங்களுக்கு காது கேட்கப்படி சொல்லுங்கள். அதனால் அவங்க பெருமைப்பட்டுருவாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த மாதிரி ஒன்றுமே சொல்லலைன்னா அவங்களுக்கே இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடும், நம்ம என்ன செஞ்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு. அதனால் வாழ்கிற காலத்தில் வாழ்த்த பழக வேண்டும். வாழ்ந்து முடித்த பிறகு நின்று நாம் அவர்களை பாராட்டுவதனால எந்த விதமான மேன்மையும் இல்லை. அது மாதிரி நாம் செத்த பிறகு நிறைய பேர் பாராட்டுவாங்க, அது பிரயோஜனம் இல்லை. வாழுகிற காலத்தில் நம்மகிட்ட ஒன்றுமே இல்லாமல் இருந்தால் கூட செத்து போகிற பிறகு நமக்கு நிச்சயமாக பாராட்டு கிடைக்கும். ஆனால் வாழ்கிற காலத்தில் நாமும் பாராட்டத்தக்க விதமாக வாழணும், புகழத்தக்க விதமாக வாழணும். 4 பேர் நம்மை குறித்து 4 வார்த்தை நல்லதாக சொல்லும்படியாக வாழணும். நம்ம போயிட்டோமா, ஐயோ போயிட்டாரே, இருந்திருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமே, இன்னும் ஒரு 10 வருஷம் 5 வருஷம் 2 வருஷம் இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் ஃபீல் பண்ணுற மாதிரி நம்ம வாழணும். எனவே நல்வாழ்க்கையை வாழ்ந்து நல்ல விதமாக ஓட்டத்தை முடிக்கணும். அப்போஸ்தலன் பவுல் சொன்னது போல், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அதுபோல் வாழ்கின்றவர்களை வாழ்த்த பழகுவோம். வீழ்ந்து விட்ட பிறகு எவ்வளோ வாழ்த்தினாலும் அது பெரிய மேன்மை அல்ல என்பதை உணர்ந்து செயல்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.